அன்னைக்கு அதே 18 அன்னைக்கு ஸ்டார் கூட நைட் புள்ளா இருந்தானே, அதான் உங்க அண்ணன் சீமான் மாவீர நாளுக்கு ராம்பாக் சீமான், ராம்பாக்ல வந்து திமுகவை திட்டுவான் சீமான், சரநிதி எல்லாம் வாங்குவான் சீமான். எங்கள் ஆருயிர் அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உறவுகளுக்கு வணக்கம். ஒரு பாப்பா ரொம்ப நாளாவே நம்ம நாம் தமிழர் கட்சியை திட்டிக்கினே இருக்கிறாங்க. எதுக்குடா அந்த பாப்பா நம்மளை திட்டிக்கிட்டே இருக்குது? அந்த பாப்பாவுக்கு என்ன பிரச்சனை? ஏதாவது மரகர கண்டு போச்சா, இல்ல மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு. சரி, அந்த பாப்பாவை பத்தி எஸ்டிடியை பார்க்கலாம் தாங்க, வரலாறை பார்க்கலான்னு உள்ள போனேன். படிப்புக்கேற்ற வகையில ஆடை அழகு சாதன பொருட்கள் விற்பனையகத்தை தொடங்கியிருக்காங்க. வியாபாரம் சரிவர நடைபெறாததால தையல் கடை வச்சு புது டிசைன்கள்ல துணிகளை தைக்கிறாங்க. வரலாறை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குது. அந்த பாப்பாவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அந்த பாப்பா எந்த தொழில் செஞ்சாலும் லாபம் இல்லை. அந்த பாப்பா வேலைக்கு போய் சம்பாதிக்கலாலும் வேர்வை வருது. என்ன பண்றதுன்னே அந்த பாப்பாவுக்கு தெரியல. 18 வயசு ஆகிறப்ப புக்கு கொண்டாந்து ஒண்ணு கொடுக்குறாங்க. இரடன்னு பார்த்தா பெரியார் புக்கு. அதை படிச்ச உடனே பாப்பா தன்னை பெரியாரிஸ்டவே உணர்ந்துட்டாங்க. பாப்பா தான் அடுத்த பெரியாரா மாறிட்டாங்க. தைரியமா சொல்லுவேன், நான் இங்க இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ரொம்ப காரணமா இருக்கிற 3 புத்தகம். பெண் ஏன் அடிமையானால், பெண்ணும் மானும் ஒண்ணு, கருஞ்சட்டை பெண்கள். இந்த 3 புத்தகம் தான் என்னை இங்க நிறுத்தி இருக்கு. அப்புறம் படிச்சதை வச்சு எப்படி சம்பாதிக்கலான்னு யோசனை. அப்பதான் வந்து சுபவின்னு ஒரு இராமீச அதுகிட்ட போய் பாப்பா தஞ்சம் அடையுது. எனக்கு போதிய வருமானம் இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நாங்க ஏழை குடும்பம், நாங்க நல்லா வசதியா வாழ்ந்தோம், என்னங்க ஐயா பண்றதுன்னு கேட்கிறப்ப ஐயா சுபவி இருக்கால இராமீச ஒரு அமைப்புக்கு எனவே என்று பெயர் சூட்டுவார்களா என்பதே எனக்கு வியப்பாக இருக்கிறது. ஆம், அப்பத்தான் சுபவி ஒரு நல்ல வேலை பார்த்து, சீமானை திட்டுங்கள் அப்படின்னு. திட்டுனா பணம் வருமா? திட்டுனா நிறைய பணம் வரும். ஓகே, பாப்பா வசதியா வாழ ஆசைப்பட்டு நாம் தமிழர் கட்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனந்த் சீமானையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, என்னத்தான் இருந்தாலும் பணத்துக்காக போய் ஒரு கட்சி தலைவரை திட்டுறதா? வயசுக்கு மரியாதை கொடுக்க வேணாம் அப்படின்னு உங்களுக்கு யோசனை வரும்ல? எனக்கு அந்த யோசனை வந்துச்சு. மறுபடியும் இந்த பாப்பா எஸ்டிடியை தொலைவுரை தாங்க வரலாறு. அப்புறம் தான் தெரியுது பாப்பா மலையாளி. பெற்றோரோட வசித்து வருபவர் தான் இஷானா. பெற்றோருக்கு பூர்வீகம் கேரளம் அப்படின்னாலும் இஷானா பிறந்து வளர்ந்தது எல்லாமே கோவையில தான். அப்ப மலையாளினா தமிழர்களை கண்டா பிடிக்காதா அப்படின்னு கேட்கக்கூடாது. மலையாளியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த பாப்பா சேராத இடத்துல போய் சேருது. துணை முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட முதல் பிறந்த நாள் ரொம்ப சிறப்பாவே கொண்டாடப்பட்டிருக்கு. முதல்ல உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்த்துக்கள் சொல்றதுல எனவே பேசுவோம் பெருமை அடையுது. வேற ஒன்றும் பெரிய காரணம் எல்லாம் இல்லைங்க, நீங்க எங்களோட வாரிசா இருக்கிறதுனாலே உங்களை வாழ்த்துறோம். சாக்கடைக்குள்ள உழுவுது. அப்ப அவனுங்க மண்டைய குலைப்புறானுங்க. நீ வந்து பாப்பா மலையாளியா, இவங்க தமிழா, இங்க தமிழர்கள் தான் ஆளுன்னு சொல்றாங்க. அப்ப உன்னை துரத்திடுவாங்க அப்படின்னு மண்டையை கழுவிட்டு நம்மள திட்ட வைக்கிறாங்க. இந்த பாப்பாவை திட்டி 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 அதுல வர வருமானத்துல சொகுசா வருது. ஆரம்பத்துல இப்படி இந்த பாப்பா இன்னைக்கு நிறைய சம்பாரிச்சு இப்படி ஆயிருச்சு. இந்த பொழப்பு தேவையா? இப்ப தெரியுதுங்களா? நம்மள பேசுற எல்லோருமே தமிழர்கள் இல்லை, பிறமொழியாளர்கள் தான். அதுக்காக ஒட்டுமொத்த பிறமொழியாளர் நம்ம குறை சொல்லக்கூடாது. இல்ல, அவங்களுக்குன்னு தன்மானம் இருக்கும். உழைச்சி சாப்பிட ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா உக்காந்தி ஊதாரித்தனமா அடுத்தவங்களை அவதூறு பேசி அதுல வர காசுல வைத்த கல்வி சாப்பிடலாம். என்ன சொல்றது? இதுக்கு என்ன பேரு? எச்சம்மாங்க. இந்த மானங்கட்ட பொழப்பு நம்மளுக்கு தேவையா? நீங்களே சொல்லுங்க. நல்ல தொழில் பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணை இழுத்துக்குன்னு வந்து இவங்க மைண்ட் வாஷ் பண்ணி அதை ஒரு தற்கொலையா உருவாக்கி காணொலி போட வைக்கிறானுங்க. இந்த லட்சணத்துல பெரியோரிஷ்டம் இவனுங்க. ஏன்னா உங்களுக்கு வெக்கமே இல்லையா? உங்களால முடியலன்னா வரப்போற பிள்ளைங்களாம் இழுத்து விட்டு ஏவி விடுறது இவனுங்க. இந்த தற்கொலைகளும் பாருங்களேன், இது தெரியாம நம்ம வந்து கடிக்க வருதுங்க. என்ன சொல்றது? இப்படியாப்பட்ட தற்கொலைகள்லாம் இந்த நாட்டுல இருக்குதுங்க. கடைசி வரைக்கும் இந்த தமிழ்நாட்டை தமிழை ஆளக்கூடாது. இதுக்கு பல கோடி செலவு பண்றானுங்க பாருங்க. எப்படியெல்லாம் ஆளை ரெடி பண்ணி இவனுக்கு தேர்ந்தெடுக்கிற ஆள்லாம் பாத்தீங்களா? நம்மளை எதுக்க பிறமொழியாளரை வச்சுதான் எதுக்கிறது. இப்பயாவது தமிழர்கள் உணர்ந்துக்காங்க. நாம் தமிழர் கட்சி வளர்ந்துடக்கூடாது. அது என்ன பண்ணணும்? இப்படித்தான் இவனுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. எல்லாம் பிறமொழியாளர்கள். இந்த பாப்பாவோட விசாலுக்கு என்னமா முட்டு கொடுக்குது. இது கொடுமை போய் நம்ம எங்க சொல்றது? இது வாயா? இது இல்ல, இது பெத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்காவது அறிவு வேண்டாம்.
நீங்க கேரளாவில இருந்து ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா இங்க வர்றீங்க, இந்த மண்ணில தான் வாழ்றீங்க. ஆனா வாழ்ற இந்த மண்ணுக்கு விசுவாசமா இருக்கணும்ல. அப்படி நாங்க என்ன உங்களை சித்திரவதை பண்ணிட்டோம் சொல்லுங்க? இந்த மண்ணில வாழ்ற எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு தானே அரசியல் பண்றோம். இதுல என்னமா கூறானுங்க இவனுங்கெல்லாம்? தற்குறீங்களா டேய்? உங்களெல்லாம் சத்தியமா சொல்றேன், எப்படி இப்படி வேலை செய்யறானுங்க பாருங்க. இந்த மாதிரி நிறைய தற்குறிய உருவாக்கி வச்சிருக்கிறது இந்த பெரியாரிஸ்ட். ஆனா இவனுங்க நம்மள சொல்றானுங்க, ஏண்டா பணத்துக்கு வேலை செய்யறவனுக்கும் இனத்துக்கு வேலை செய்யறவங்களுக்கும் வித்தியாசம் இல்ல? பணம் கொடுத்தா எதை வேணாலும் பண்ணுவீங்களா? ஏன்னா அது என்ன பேர் தெரியுமா? பணத்துக்காக ஒருத்தன் வேலை செய்யறானா அது என்ன வேலை? அடுத்தவங்களை இழிவா பேசுறது, தேவையில்லாத தனிநபர் தாக்குதல் பண்றது, அந்த காசுல எப்படி நீங்க சோத்த திங்குறீங்க? அதுவும் என் நாட்டிலேயே இருந்துக்கிட்டு எங்களையே இவங்க எதிர்ப்பாங்களாம், நாம அதை வேடிக்கை பார்க்கணுமா? இத்தனை நாளா இவங்க தெலுங்கரை எதுக்குறாங்க கூயிட்டு இருக்கிறானுங்க. ஆனா இவனுங்க மலையாளத்திலிருந்தும் இறக்குமதி பண்ணிக்கிறானுங்க, கர்நாடகால இருந்தும் இறக்குமதி பண்ணிக்கிறானுங்க, ஆந்திராவிலிருந்தும் இறக்குமதி பண்ணிக்கிறானுங்க. இங்க தமிழனை எதுக்க இவங்க பிறமொழியாளர்களை உள்ள கொண்டாந்துதான் வேலை செய்யறானுங்க. ஏன்னா அப்பதானே நாம் தமிழ் கட்சி மேல ஒரு பிம்பத்தை உருவாக்குறோம். பாத்தியா, இவங்க மலையாளி, அதனால இவர்களை நாம் தமிழ் கட்சியாரம் திட்டுறாங்க, இவங்க கன்னடக்காரு, இவங்களை நாம் தமிழ் கட்சி திட்டுறாங்க, இவங்க தெலுங்கு, அதனாலதான் நாம் தமிழ் கட்சி இவங்களை திட்டுறாங்க. டேய், உங்க அரசியல் பயங்கரமான அரசியல். இந்த பொழப்புக்கு வேற ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம். மீண்டும் ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.